இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்குது. இதில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது கண்டினியூஸ்லி வேரியிங் குவான்டிட்டி, இது டிஸ்கிரீட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூஸ்லி வேரியிங் குவான்டிட்டி அப்படின்னா எதற்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, டெம்பரேச்சர் வேரியேஷன். இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வேரி ஆகிட்டு இருக்கும். நம்ம 2 வீலர் 4 வீலரில் ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேரி ஆகிட்டே இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடெல்லாம் இருக்காது. அதெல்லாம் அனலாக் அப்படின்னு சொல்லுவோம். டிஜிட்டலில் டிஸ்கிரீட் குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டேட், லோ ஸ்டேட், ஹை ஸ்டேட், லோ ஸ்டேட் இருக்கும். ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் அப்படின்னா 1 ஹை ஸ்டேட், ஹை. ஆஃப் அப்படின்னா 0 லோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரும். இது படிக்கிறப்போ இது என்னுடைய வேலை சிக்னல் ப்ராசஸிங், ஆம்பிளிஃபிகேஷன் எல்லாமே பண்ணும் அனலாகில். எலக்ட்ரானிக்ஸினுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. உங்களுக்கு சொல்லணும்னா ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு. ரெக்டிஃபிகேஷன் என்னன்னா ஏசியை டிசியாக மாற்றுறது, ரெக்டிஃபிகேஷன். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது, டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, லைட் இன்ட்டு எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி இன்ட்டு லைட் அப்படின்னு சொல்லி கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இப்படி எலக்ட்ரானிக்ஸில் அனலாகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் படிக்கிறப்ப ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸில் செமிகண்டக்டர் பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். அதுக்கு முன்னாடி இந்த செமிகண்டக்டர் இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. மேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். மேட்டர் அப்படின்னா எனிதிங் ஆக்குபைங் இன் ஸ்பேஸ் இஸ் கால்டு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணலாம் மேட்டர். இப்போ சாலிடில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். கண்டக்டர்னு என்ன, செமிகண்டக்டர்னு என்ன, இன்சுலேட்டர்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பட்டு எலக்ட்ரிசிட்டிலாம் உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், இதை இந்த மூணை எப்படி கிளாஸிஃபை பண்ண, வேலன்சி எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ வேலன்சி எலக்ட்ரான் என்னன்னு தெரியணும், வேலன்சி எலக்ட்ரான் என்ன அப்படின்னு தெரியணும். அப்போ தான் நம்ம கிளாஸிஃபை உங்களுக்கு புரியும். வேலன்சி எலக்ட்ரானுங்கிறது த எலக்ட்ரான் ஆக்குபை இன் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் த செல். அதாவது இப்போ காப்பர் அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதாவது இந்த வேலன்சி எலக்ட்ரான் நான் சொல்லிடுறேன். வேலன்சி எலக்ட்ரான்ல கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 4 அப்படின்னா அது கண்டக்டர், வேலன்சி எலக்ட்ரான். இந்த 4ங்கிறது வேலன்சி எலக்ட்ரான். எக்ஸாக்ட்லி 4 அப்படின்னா இது செமிகண்டக்டர். மோர் தென் 4னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டக்ஷன் நல்லா எலக்ட்ரான் ஃப்ளோ நல்லா இருக்கும், இதில் சுத்தமாக இருக்காது. இதுக்கு இடையில கண்டக்ட் பண்ணும், பண்ணாமல் இருக்கும், செமி இந்த மாதிரி இருக்குது. இப்படி வேலன்சி எலக்ட்ரான் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர் அப்படின்னா காப்பர், அலுமினியம் அப்படின்னு சொல்றோம். காப்பர் அதனுடைய அட்டாமிக் நம்பர் 29, அலுமினியம் 13. செமிகண்டக்டர் சிலிக்கான் 14, ஜெர்மானியம் 32 அட்டாமிக் நம்பர். இன்சுலேட்டர்ல நியான், சல்ஃபர் அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எப்படி சார் வேலன்சி எலக்ட்ரான் சொல்றீங்க, காப்பர் லெஸ் தென் 4ன்னு சொல்றீங்க அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஒரு காப்பர் ஆட்டம், இது புரோட்டான், நியூட்ரான். புரோட்டானுங்கிறது 29, இது 35 வரும் அட்டாமிக் வெயிட்ல சொன்னா. இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது செகண்ட் ஆர்பிட், இது தேர்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆர்பிட்லையும் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அதில் என்ன சொல்லுவோம், பேரெல்லாம் சொல்லுவாங்க, கே எல் எம் என் அப்படின்னு போயிட்டே இருக்கும் அது நேம். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆக்குபை ஹவு மெனி எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா 2n² அப்படின்னு ஃபார்முலா. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எ பர்டிகுலர் ஆர்பிட் அப்படின்னு. என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ஆர்பிட் என்னங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்
ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல பார்த்தீங்கன்னா n is equal to 1ன்னு அர்த்தம். அப்போ 2 into 1 square that is equal to 2 எலக்ட்ரான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, இப்போ செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை இருக்கும்? செகண்ட் ஆர்பிட் is equal to n is equal to அப்போ என்ன வரும்? 2 into 2 square. இப்போ 2 into 2 into 2 அப்போ 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதில் 8 எலக்ட்ரான் இருக்கும். தேர்ட் ஆர்பிட்ல n is equal to 3 அப்படின்னா 18 எலக்ட்ரான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 2 இது. இப்போ காப்பரில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டோட்டல் 29 சொல்லியிருக்கோம். இப்போ இது 2 8 18 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 28 வருது. இப்போ மீதி என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான். இதுதான் என்னது? அந்த கடைசி ஆர்பிட். இந்த ஆர்பிட்ல ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும். சிங்கிள் எலக்ட்ரான்ங்கிறது மைனஸ். இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் இதுக்கு பேர் என்னதுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல உள்ள இந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். இதுக்கு தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம். இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னது? less than 4. இது காப்பர். இதே மாதிரி அலுமினியத்துக்கு போட்டு பாருங்க தெரியும். அப்போ less than 4 1 வருது. 1ங்கிறது less than 4. வெரி குட், முடிஞ்சது. இப்போ செமிகண்டக்டர் எக்ஸாக்ட்லி 4 வரணும். செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஜெர்மானியம் எடுத்துக்கலாம். ஜெர்மானியம் என்னது? 32 ஜெர்மானியம். இதே மாதிரி இப்போ இங்க இருக்கிறது ஜெர்மானியம் ஜி. இது ஜெர்மானியம் அப்படின்னா இதுக்கு அதனுடைய நம்பர் வந்து 32 அப்படின்னா பாருங்க, இது 32 அதனுடைய அட்டாமிக் நம்பர். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இதுலயும் எப்படி இருக்கும்னா இதே கால்குலேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் ஆர்பிட்ல 8 இருக்கும். தேர்ட் ஆர்பிட்ல 18 இருக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 2 8 18 எவ்வளோ வருது அப்படின்னா 20 28 வருது. அப்போ 32ல 28 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்போ எக்ஸாக்ட்லி 4 உள்ளது என்னது? செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். 4 தான் என்னன்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இதுவே சிலிக்கானுக்கு போட்டாலும் நீங்க வரும். சிலிக்கான்ல போறோம் பார்த்தீங்கன்னா 2 4 2 4 2 8 ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வந்து 2, செகண்ட் ஆர்பிட்ல வந்து 8. இது முதல்ல 10 ஆச்சா. மீதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்ல 4 இருக்கும். 4 எலக்ட்ரான் லாஸ்ட். இது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. எக்ஸாக்ட்லி 4 எலக்ட்ரான்ஸ். 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 4 எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செமிகண்டக்டர் சொல்றோம். அதுவே இன்சுலேட்டர்ல நியான் இருக்கு, இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா greater than 4 hour போட்டு பாருங்க. அப்ப வேலன்சி எலக்ட்ரானை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்றோம். இப்ப நமக்கு வேண்டியது என்னது? செமிகண்டக்டர். அப்ப செமிகண்டக்டர் வேலன்சி எலக்ட்ரான் இருக்கும் 4 தான் இருக்கும். அது மாற்றம் எக்ஸாக்ட்லி 4. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது நமக்கு நல்ல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது இன்னொரு டைப்ல, அதாவது வேலன்சி எலக்ட்ரான்ஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க. இந்த மெட்டீரியல கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு என்ன பண்றாங்கன்னா கிளாஸிஃபை பண்றாங்க. அதை எப்படின்னு பார்ப்போம். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் அது இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா நமக்கு சிலபஸ்ல இல்லாட்டாலும் நம்ம இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அடுத்து செமிகண்டக்டர் உள்ள போறப்ப உங்களுக்கு நல்லா புரியும், டீட்டெயிலா புரியும். அடுத்து நம்ம என்ன எனர்ஜி பேண்ட் டயக்ராம், எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்றோம். இதுல கண்டக்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது எனர்ஜி பேண்ட் எனர்ஜி, இது எட்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ நம்ம இது போட்டோம்ல ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். இது ஃபர்ஸ்ட்
இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஹேவிங் சம் எனர்ஜி, செகண்ட் ஆர்பிட் ஹேவிங் சம் எனர்ஜி, இது தேர்ட் ஆர்பிட். ஒவ்வொரு ஆர்பிட்டும் உள்ள எலக்ட்ரானும் அதுக்கு எனர்ஜி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை சொல்ல விட்டுட்டேன். கண்டக்டர் லெஸ் தேன் 4 இருக்கு, இது லெஸ் தேன் 4 1 இருக்குன்னு சொன்னோம். காப்பர்ல இது 4 இருக்கு, இது 5க்கு 5 6 7 8 இருக்கும். இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், 4 இருக்கலாம், 5 6 7 8 இருக்கலாம். இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி ஃபுல்லா ஒரு எலக்ட்ரான் கையில் வச்சுட்டு இருக்கும் காப்பர்ல. அதே மாதிரி செமிகண்டக்டர் மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் அதே எனர்ஜியை 4 டிவைட் பண்ணி வச்சிருப்போம். அந்த எனர்ஜியை இது பார்த்தீங்கன்னா 5 6 8 டிவைட் பண்ணி, அப்போ பார்த்தீங்கன்னா கண்டக்ஷனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஃபுல்லு எனர்ஜி இருக்கிறது ஈஸியாக கண்டக்ஷன் ஆகும். அது பாண்டிங்ல இருந்து ஈஸியாக வெளியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இது எட்ஜ் ஆஃப் நியூக்ளியேஷன் சொல்லியாச்சு. இது இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கும், இது செகண்ட் ஆர்பிட் இருக்கும். அந்த கடைசியில் இருக்குல்ல, இந்த கடைசியில் உள்ள ஆர்பிட்டுக்கு பேர் வேலன்சி பேண்ட் சொல்லுவோம். வேலன்ஸ் பேண்ட். இதுக்கு அடுத்து உள்ளது கண்டக்ஷன் பேண்ட்னு சொல்லுவோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் போடல, லாஸ்ட் ஆர்பிட் அதான் வேலன்சி ஆர்பிட். இந்த வேலன்சி எலக்ட்ரான் அதை மட்டும் நான் இதுனா டயக்ராம் போட்டுக்கிறேன். இப்போ கண்டக்டருக்கு எப்படி இருக்கும், கண்டக்டர் அப்படின்னா அதனுடைய எனர்ஜி பேண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வேலன்சி பேண்டு. கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்குன்னா இதோட ஓவர்லேப் ஆகி இருக்கும். அப்படி இது வேலன்சி பேண்ட். இப்படி கண்டக்ஷன் பேண்ட் இதுக்குள்ளேயே ஓவர்லேப் இருக்கும். இது கண்டக்ஷன் பேண்ட். இந்த இருக்குல்ல, இது வேலன்சி பேண்ட். அப்ப இதுல ரெண்டுக்கு இடையில கேப் கிடையாது, பேண்ட் கேப் இல்லை, ரெண்டு ஓவர்லாப் ஆகிருக்கும். ரெண்டுமே ஓவர்லாப் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த வேலன்சி பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஈஸியாக டிராவல் ஆகும், ஃப்ரீயாக போய் வரும் கண்டக்டர்ல. இடையில கேப் எதுவுமே கிடையாது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் கண்டக்டர். இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், டைம் ரொம்ப ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதனால இது செமிகண்டக்டர் எப்படி இருக்கும், செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, செமிகண்டக்டர்ல எனர்ஜி பேண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எட்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ், இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இந்த ரெண்டுக்கு இடையில கேப் இருக்கும். இந்த எனர்ஜி பேண்ட் கேப்னு சொல்லுவாங்க, எனர்ஜி பேண்ட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் எவ்வளவுன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் இதனுடைய கேப் எனர்ஜி. அதாவது இந்த வேலன்சி பேண்டில் உள்ள ஒரு எலக்ட்ரான், அதாவது எப்படி இருக்கும்னா, இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக மெட்டீரியல் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இங்கே உள்ள ஒரு எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரான் எப்படி இருக்கும்னா எல்லாம் பாண்டிங்கில் இருக்கும், எல்லாமே பாண்டிங்கில் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது. இது இந்த செமிகண்டக்டர், இது செமிகண்டக்டர்னு சொல்றோம். இதை நான் என்ன சொல்றேன், செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பாண்டிங்ல இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இது ஹீட் எக்ஸ்டர்னல் ஹீட் கொடுத்தோம்னா இதுல உள்ள அந்த வேலன்சி எலக்ட்ரான், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல உள்ள ஒரு எலக்ட்ரான் பிரேக் ஆகி இங்க இருந்து இங்க போகும். எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தா தான் போகும், இங்க போகும். அதனால பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்டக்ஷன் பேண்ட்ல ஆல்மோஸ்ட் எம்டி, இதுல ஃபுல், ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படி இருக்கும். எலக்ட்ரான் ஃபுல்லாக இருக்கும், இதுல எம்டியா இருக்கும், எனர்ஜி கேப் இருக்கும். அப்ப ஒரு எலக்ட்ரான் வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா இங்க இருந்து டிராவல் ஆகும், இல்லைன்னா டிராவல் ஆகாது, கண்டக்ஷனுக்கு போகாது. இவ்வளவு எனர்ஜி கொடுத்தா தான் போகும். இந்த மாதிரி இருக்கிறது இது எனர்ஜி, இந்த ஸ்கேலு, இது எட்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ். இப்படி இருக்கிறது செமிகண்டக்டர்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன செமிகண்டக்டர் டீட்டெயிலாக சொல்லலாம், போதும். நீங்க இதை வச்சு டெவலப் பண்ணிக்கோங்க. இது நம்ம செமிகண்டக்டர்னு சொல்றோம். இதே இது பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல எப்படி இருக்கும், இன்சுலேட்டர்ல
இன்சுலேட்டர்ல எனர்ஜி பேண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. 15 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். எனர்ஜி கேப் வந்து 15 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து இது எனர்ஜி பேண்ட், இது எட்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ். இது என்ன சொல்றோம்னா இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் போடுறோம். இது வந்து என்ன சொல்றோம்னா கண்டக்ஷன் பேண்டு. கண்டக்ஷன் பேண்டு, இது வேலன்சி பேண்டு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 15 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கேப். இந்த கேப் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இந்த கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 எலக்ட்ரான் வோல்ட். இந்த இன்சுலேட்டர்ல ஒரு எலக்ட்ரான் வேலன்சி பேண்ட்ல இருந்து இங்க போகணும்னா எவ்வளவு எனர்ஜி? 15 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கணும். 1 2 இல்லை, 15 எலக்ட்ரான் வோல்ட். 15 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா தான் இங்க இருந்து இங்க டிராவல் ஆகும். வேஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து கண்டக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இது எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ல வச்சு என்னன்னா மெட்டீரியல் கிளாஸிஃபை பண்றாங்க. இதுதான் நமக்கு முக்கியமான செமிகண்டக்டர். அப்ப செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்னா 3 பாயிண்ட். ஒன்று, நம்பர் 1 ஆல்மோஸ்ட் எம்டி கண்டக்ஷன் பேண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல் வேலன்சி பேண்ட். தேர்ட் பாயிண்ட் கேப், பேண்ட் கேப். பேண்ட் கேப் எவ்வளோ அப்படின்னா 1 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 3 பாயிண்ட், இதுதான் நம்ம என்னது செமிகண்டக்டர் சொல்றோம். இதுதான் என்னது செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல் செமிகண்டக்டரை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். செமிகண்டக்டர் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். செமிகண்டக்டர்ல இப்போ செமிகண்டக்டர்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த செமிகண்டக்டரை பார்த்தீங்கன்னா பெல் லேபரேட்டரியில் யூஎஸ்ஏல தான் இதை டெவலப் பண்ணுறாங்க. சிலிக்கான் அப்படிங்கிற மெட்டீரியலுக்கு தான் டெவலப் பண்ணுறாங்க. அதில் இருந்து தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அது ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். இப்போ தான் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று என் டைப், என்ன சொல்லலாம் என் டைப் செமிகண்டக்டர். இன்னொன்று பி டைப் செமிகண்டக்டர் இருக்கு. இது சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு செமிகண்டக்டரை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்னொன்று எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எஸ்சின்னா செமிகண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த இன்ட்ரின்சிக் அப்படின்னா பியூர் அப்படின்னு அர்த்தம். பியூர் அப்படின்னா பியூர் செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா இம்பியூர் சொல்லுவோம். இம்பியூர் அப்படின்னா அழுக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இம்பியூர் செமிகண்டக்டர், இம்பியூர் செமிகண்டக்டர் ஆர். அப்ப இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், what is intrinsic semiconductor na enna solrona? It is a pure form, extremely pure form of semiconductor is called intrinsic semiconductor. enna sonna? A semiconductor extremely pure form is known as intrinsic semiconductor. அப்படி சொல்றோம். இந்த பியூர் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றும் டெவலப் பண்ண முடியாது. அதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் கிடையாது. நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தா ஒரு சில எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகும். அது டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லலாம். பட் நமக்கு சிலபஸில் அவ்வளோ டீட்டெயிலாக இது தேவையில்லை. இது தெரிஞ்சுக்கிட்டா பியூர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் ஃபார்ம்ல இருந்து தான் இதை டெவலப் பண்ணுறாங்க. இதுல இருந்து தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டெவலப். இது இல்லாமல் இது கிடையாது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வேற பீரியாடிக் டேபிளில் உள்ள
ஃபிஃப்த்து இந்த பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. பென்டாவேலண்ட்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ட்ரைவேலண்ட்னா 3 வேலன்ஸ். அதை தூக்கி இதில் என்ன பண்ண டோப் பண்ணுறதுனால எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் கிடைக்குது. அந்த எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் என்ன இம்பியூர்னு சொல்கிறோம். இந்த இம்பியூர் இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழையபடி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என் டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்சிவ்னா என்ன அது டீட்டெயிலாக நம்ம சொல்லணும்ல. எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா a small amount of impurity, extrinsic semiconductor என்ன சொல்றேன், a small amount of impurity is added to pure form of semiconductor is called extrinsic semiconductor. இன்னொரு சொல்றேன், a small amount of impurity is added to pure form of semiconductor is called extrinsic semiconductor அப்படின்னு சொல்றோம். அதான் extrinsic semiconductor அப்படின்னு சொல்றோம். என்னத்தை ஆட் பண்றோம், இம்பியூரிட்டின்னு சொல்றோம். இம்பியூரிட்டினா என்ன, டிஃபரெண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்றதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஆடிங் அந்த ப்ராசஸ் டோப்பிங் சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, டோப்பிங். டோப்பிங்னா என்ன அப்படின்னா a small amount of impurities added to pure form of semiconductor, அதான் என்னது டோப்பிங் அப்படின்னு சொல்றோம். அதே தான் a small amount of ratio, small amount of impurity is added to pure semiconductor. This process is called doping. And the processக்கு தான் என்னது டோப்பிங் சொல்றோம். டோப்பிங் ரேஷியோ இருக்கு, ரொம்ப முக்கியம். ரேஷியோ, டோப்பிங் ரேஷியோ என்ன அப்படின்னா 10⁸ செமிகண்டக்டர் ஆட்டம் 10⁸ செமிகண்டக்டர் ஆட்டம் இருந்தா ஒரு இம்பியூரிட்டி ஆட்டத்தை டோப் பண்ணலாம். இவ்வளவு ஆட்டத்துக்கு ஒரு இம்பியூரிட்டி ஆட்டம். இந்த ரேஷியோவில் டோப்பிங் நடக்குது, ரொம்ப முக்கியமானது. டோப்பிங் சொல்றோம். அப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு என்னன்னு பார்த்தோம். அதான் பியூர். A extremely pure form of semiconductor is called intrinsic semiconductor. Extrinsic na enna sollnom, a small amount of impurity is added to pure form of semiconductor is called extrinsic semiconductor nu paathom. Doping paathom. Doping enna adhe da impurities added to pure form of semiconductor. This process is called doping ratio paathom. அப்ப என் டைப் செமிகண்டக்டர் வரணும்னா என்ன மெட்டீரியல் டோப் பண்ணணும், பி டைப் வரணும் என்ன டோப் பண்ணணும். என்னன்னா அந்த இடத்துல என்ன நெகட்டிவ்னு அர்த்தம், மைனஸ். பி அப்படின்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். வாட் இந்த இடத்துல ஹோல் அப்படின்னு சொல்லுவோம், ஹோல். இது எலக்ட்ரான் சொல்லுவோம், இது எலக்ட்ரான். என்னன்னா எலக்ட்ரான், பின்னா ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா என் டைப் செமிகண்டக்டர், வாட் இஸ் N type semiconductor, what is P type semiconductor பார்க்க போறோம். அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அடுத்து N type semiconductor அப்படின்னா என்ன அப்படின்னா அதேதான் நம்ம இப்ப எப்ப N type semiconductor நமக்கு கிடைக்கும் அப்படின்னா a small amount of pentavalent impurity, impurity, a small amount of pentavalent impurities added to pure form of semiconductor is called N type semiconductor அப்படி சொல்றோம். என்ன சார் pentavalent அப்படின்னா வேலன்சி எலக்ட்ரான் 5 இருக்கணும். வேலன்சி எலக்ட்ரான் வந்து 5 இருந்தா அது பென்டாவேலன்ட் சொல்றோம். இதுக்கு 5 இருக்கும், எந்த எலமெண்ட்டுக்கு 5 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்சனிக், ஆர்சனிக் அப்படிங்கிற எலமெண்ட்
பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி பென்டாவேலண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 வந்து 33. இதுக்கு நம்ம அதே மாதிரி 32 ஏற்கனவே பார்த்தோம். 32 இருந்ததுன்னா 4 வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறப்போ 2, 8, 18 எவ்வளோ வருது? 28, 33. 33லேருந்து நம்ம 28 வந்து 5 வரும். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? வேலன்சி எலக்ட்ரான் 5. இந்த 5 உள்ள ஒரு எலமெண்ட்டை எடுத்து 5 உள்ள இந்த எலமெண்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூவில் டோப் பண்ணால் என் டைப் கிடைக்கும். இது என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்னதுன்னா பி டைப் செமிகண்டக்டர். இதில் என்ன? ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி. ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி இது கேலியம். இது 31. கேலியம் வந்து பார்த்தீங்கன்னா 31. இதை நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 வரும். அப்போ என்ன பி டைப் எப்படி வரும்னா a small amount of trivalent impurity is added to pure form of semiconductor is called p type semiconductor அப்படின்னு சொல்றோம். p type semiconductor அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். அப்போ எப்படி வருது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்னா என்ன? இந்த செமிகண்டக்டரில் அதாவது கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டரில் செமிகண்டக்டர் நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா வேலன்சி பேண்டை வச்சு வேலன்சி எலக்ட்ரானை வச்சு சொல்கிறோம். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் வச்சு சொன்னோம். அதில் நம்ம செமிகண்டக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த செமிகண்டக்டர் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணோம்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இது பியூர் ஃபார்ம், இது இம்பியூர் ஃபார்ம்னு சொன்னோம். இந்த இம்பியூர் ஃபார்ம் அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ரெண்டாக பிரிக்கிறோம். என் டைப், பி டைப்னு சொல்கிறோம். என் டைப்பில் என்ன இம்ப்யூரிட்டி அப்படின்னா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி, பி டைப்பில் ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி டோப் பண்ணால் கிடைக்குது அப்படின்னா. சரி, இப்படி நீங்கள் வந்து சும்மா ஓவரலாக சொல்கிறீங்க, எப்படி சார் புரியல அப்படின்னா டயக்ராம் போட்டு தான் சொல்லணும். அப்போ பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் டயக்ராம் போட்டு அதில் இது இம்ப்யூரிட்டி எப்படி டோப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அது மாத்திரம் நான் இப்போ சொல்கிறேன். அதை மாத்திரம் சொல்லிட்டு இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜெர்மானியம் ஆட்டம், இங்கே பக்கம் ஒரு ஜெர்மானியம், இங்கே ஒரு ஜெர்மானியம் இருக்குது, இங்கே ஒரு ஜெர்மானியம் ஆட்டம், இங்கே ஒரு ஜெர்மானியம் ஆட்டம், இங்கே ஒரு ஜெர்மானியம், இங்கே ஜெர்மானியம் ஆட்டம், ஜிஇ, இது ஜெர்மானியம், ஜெர்மானியம் ஆட்டம், இது செமிகண்டக்டர். இது பாண்டிங்கில் இருக்கும். இது ரெண்டுமே பாண்டிங். இது இப்படி பாண்டிங், இது இப்படி பாண்டிங், இதில் பாண்டிங், கோவேலன்ட் பாண்ட், கோவேலன்ட் பாண்ட். இப்போ எலக்ட்ரான் எப்படி சேர் பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான், இது 4 எலக்ட்ரான், இதோட இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இது ஒரு எலக்ட்ரான், 2 பாண்டிங்கில் இருக்கும். இது இங்கே ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், பாண்டிங்கில் இருக்கும். இப்படி இருக்கும். இப்படி எல்லாமே பாண்டிங்கில் இருக்கும். இப்போ இந்த பக்கமும் வரும், இப்படி வரும், இப்படியே போயிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம அவ்வளவும் என்ன போட முடியாது, அவ்வளவுமே என்ன பண்ண முடியாது, இவ்வளவு இப்படியே போட முடியாது. இதுதான் என்னது பியூர் ஃபார்ம் ஆஃப், இதுதான் என்னது அப்படின்னா பியூர் செமிகண்டக்டர், பியூர் செமிகண்டக்டர். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சொன்ன ஆர்சனிக் சொன்னோம்ல, இப்போ என் டைப் வரணும் அப்படின்னா ஆர்சனிக் அப்படின்னா 5. இப்போ ஆர்சனிக் ஒரு சிங்கிள் ஆர்சனிக் ஆட்டத்தை இதோட டோப் பண்றேன். அப்ப இது ஒன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆர்சனிக் வந்து உட்கார்ந்துடும். ஆர்சனிக் பார்த்தீங்கன்னா 4 தான், இதுல 5 இருக்கு, 4 இதில் உட்காந்து மீதி 1 ஃப்ரீ ஆயிடும். இது எங்கேயும் உட்கார முடியாது, பாண்டிங்ல உட்கார முடியாது, எக்ஸஸா இருக்கு. இது வெளியே வந்துடும். இதுக்கு பேர் ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவோம், ஃப்ரீ எலக்ட்ரான். அப்ப இங்க பாருங்க, நல்லா கவனி. அப்ப எலக்ட்ரான் அவருக்கு இப்ப இந்த நம்ம சொன்னோம்ல 10⁸ சொன்னோம். இந்த ரேஷியோல டோப் பண்ணணும்னு சொல்றோம். இப்ப 100 இம்ப்யூரிட்டி டோப் பண்றோம் அப்படின்னு வச்சு எத்தனை எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்? 100 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அந்த 100 ஃப்ரீ எலக்ட்ரான் எங்க இருக்கும்? கண்டக்ஷன் பேண்ட்ல போய் உட்கார்ந்துடும். அப்ப கண்டக்ஷன் அது ஃப்ரீயா போகவும் வரும். இது வந்து அப்படியே எல்லா இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும். எல்லா ஆட்டம் பாரு, எல்லா பாண்டிங்ல இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான், இதெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான், எல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான், எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான்.
இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து எங்கே வேணாலும் போகும், ஜாலியாக கண்டக்ஷன் போயிட்டு இருக்கும். இது இந்த ஆர்சனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு வெளியே. ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். தழும்புன்னு என்னது, ஒரு அடையாளம் இருக்கும். அதுக்கு பேர் டோனார் அயான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் டோனார் அயான். இதுக்கு பேர் டோனார் அயான். இதுதான் என்னது, என் டைப் செமிகண்டக்டர். இப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். இதுதான் என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். எப்போ என் டைப் செமிகண்டக்டர்ல நம்ம படமா போட்டோம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்படி இதுதான் என் டைப் செமிகண்டக்டர்னு வச்சுக்கோங்களேன். என் டைப் செமிகண்டக்டர். இது என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லியிருக்கோம். ஃப்ரீ எலக்ட்ரான் 100 இம்பியூரிட்டி ஆட் பண்ணால் 100 ஃப்ரீ எலக்ட்ரான். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் நம்ம வெளியே போச்சுன்னா அந்த இடத்துல என்னன்னா ஒரு டோனார் அயான் இருக்கும். டோனார் அயான் இருக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒரு அயான் இருக்கும். இது இம்மூவபிள் அயான். இதுக்கு பேர் என்ன, இம்மூவபிள் அயான். இதுக்கு பேர் டோனார் அயான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டோனார் அயான். இது ஃப்ரீ எலக்ட்ரான். இதெல்லாம் என்னது, ஃப்ரீ எலக்ட்ரான். இதுலயும் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ங்கிறது மெஜாரிட்டி கேரியர். இது மைனாரிட்டி கேரியர். இது டோனார் அயான். இந்த 3 இருக்கும். இதுதான் என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இதுதான் என்னது, என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன இருக்கு என் டைப் செமிகண்டக்டர்ல, ஃப்ரீ எலக்ட்ரான் இதான் மெஜாரிட்டி கேரியர். இந்த டாட்டா வச்சிருக்கல இதெல்லாம் எலக்ட்ரான், இது மெஜாரிட்டி கேரியர். இது பிளஸ் போட்டிருக்கு. இது போட்டு டோனார் அயான். ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அந்த இடத்துல உள்ள தழும்புக்கு பேர் தான் என்னது, டோனார் அயான் சொல்லுவோம். இதுலயும் 1 or 2 கோல்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் ஒன்று இருக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக அடுத்து சொல்றப்ப உங்களுக்கு புரியும். இதுதான் என் டைப் செமிகண்டக்டர். சார் எப்படி சார், அப்ப பி டைப் செமிகண்டக்டர் எப்படி? இது என் டைப் சொல்லி. இது அடுத்து பி டைப் எப்படி இருக்கும்? பி டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல என்ன பண்றோம் அப்படின்னா கேலியத்தை ஆட் பண்றோம். அப்படி சொல்லணும்ல, கேலியம் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. இப்ப 3 உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் இதை டோப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது 3ல இது போயிடும். ஒண்ணு இருக்காது. கேலியத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்காது. பாண்டிங்ல இந்த இடத்துல ஹோல் இருக்கும்.